கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். எனக்கு அருமையானவர்களே, ஈசாக்கோடு தேவன் இருந்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். ஏனென்றால் கீழ்ப்படிந்தார். முதல்ல ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போய் அந்த இடத்திலே தங்கி தாபரித்து விதைத்த போது தேவன் அவருக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாக செவி கொடுக்குறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன செய்ய சொல்கிறாரோ அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களா? உங்களுக்கும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். விதை தானியம் என்பது ஜெபத்தை குறிக்கிறது. ஜெபத்தை விதைங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு முழங்கால் படிக்கிட்டு ஜெபியுங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். ஈசாக்கின் தேவன் உங்கள் தேவன் இல்லையா? அவரை மட்டும்தான் ஆசீர்வதிப்பாரா? உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. உங்களுக்கு 100 மடங்கு தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அவன் வர வர ஐஸ்வர்யனாகி விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களையும் மிகப்பெரிய ஜாதியாக்குவார். உன்னையும் கர்த்தர் உயர்த்துவார். உன் குடும்பத்தையும் ஆண்டவர் உயர்த்துவார். ஆனால் விதைங்க ஜெபத்தினால் தேவனை தேடுங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். உங்களை பல மடங்காய் ஆசீர்வதித்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியே தேவன் உங்களுக்கு கிருபை அளிப்பார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.